இயேசுவின் இரத்தத்துக்கு ஸ்தோத்திரம், 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 இயேசுவின் இரத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Blood of Jesus, 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 blood of Jesus. இயேசுவின் இரத்தம், 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 இயேசுவின் இரத்தம். உம்முடைய இரத்தம் இறங்கணும், 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 இறங்கணும். எல்லா மூளை முடுக்குகளிலே, எல்லா இடங்களிலே, எல்லாம் எல்லாருடைய சிந்தனைகளிலே, எல்லாருடைய நினைவுகளிலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தம் இறங்குவதாக. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்ய, உம்முடைய வார்த்தைகளை கவனமாய் நாங்கள் கேட்க எங்கள் காதுகள் விருத்த சேதனம் அடையும்படி செபிக்கிறோம். எங்கள் காதுகள் பரிசுத்தம் அடையும்படி செபிக்கிறோம். எல்லா தடைகள் எல்லாம் நீக்கி போடும், எல்லா தடைகள் எல்லாம் விலக்கி போடும் ஆண்டவர். உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒவ்வொரு காதுகளும் உம்முடைய வார்த்தைக்கு திறக்கப்படும்படி செபிக்கிறோம். எல்லைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Every monitoring spirit, we bind that evil eyes in the name of Jesus. Every spirit that wandering and disturbing the mind of God's people, are giving wrong report and wrong message, we bind that spirit in the name of Jesus. Lord, we disconnect every evil activities. Lord, we disconnect and destroy the assignment of the demon but sent from hell. As a church, we come against the spirit bringing confusion, bring chaos in the church, Lord. Gates of hell will never prevail against the church. We apply the blood of Jesus upon every church members. Those who are sitting in this place, Lord, I apply the blood of Jesus upon their mind, upon their heart, upon their soul, upon their spirit, upon their job, upon their income, in the name of Jesus. Rakama shalehenya ham wuhanya makura nemra tere bathara bathura shanea nimro shele makura melo mira tere rekanagadala namado hudan dibaradilu silaragaduna brukoba nemro shalrema karagadula ragababa omima karema shalrema kura roshalrema bre namo o ankal salrema kuriya dunya nimra tekin kunka mika salkema kudan ke dabas don kadabara reme broshere regada ragababa baba ori andara bala reha shalrema baraha shamala ragababa nimro sharhema baraham ivra shara baba baba rema brokare bathara ndia tura mekro rema bara shalema zarahandura maro rabala zamam rozan kin gal zamazan kunka nimro salde hakriya maura baura nomra kelka rahia kinu mora bashaba uriya kinima ruha reba shara barabarura nimro shilrama ura nemro kariga turiya berbatar busarga milko saba nemro hemia ke korwa biyowa remoro sherebala rehshale mahanya baura baura பரிசுத்தமான நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் இயேசுவின் இரத்தத்தினை கலந்து பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே கலந்து எங்களுடைய காதுகளிலே கேட்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். The God who answers with fire, பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே பதில் கொடுக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென்.
Say praise the Lord. 1 Kings chapter 18 verses 36 onwards. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36 இருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அந்தி பழி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகி எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கம் பண்ணும். 37 கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். Thank you Jesus, you have given us the armor of God. We put on the whole armor of God. This armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். God's, but God has armor. Praise the Lord. Ephesians chapter 6:12 சொல்லுது, here is praying. God answers with fire. பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே கர்த்தர் பதில் தருகிறார். நீங்க எபேசியன் 6:12 பார்க்கும்போது தேவன் ஆயுதத்தை வச்சிருக்கிறார் இல்லையா? இப்போ ஏன் ஆயுதத்தை வச்சிருப்பாங்க? எதிரிகள் வரும்பொழுது தன்னை காத்துக் கொள்வதற்காக, எதிரிகளிடத்திலிருந்து தன்னை காத்து. அப்ப ஆண்டவர்கிட்ட இந்த ஆயுதம் இருக்குமானால் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்பது அந்த வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். வேதம் அழகாக சொல்லப்படுகிறது. அவருடைய பெயர் மேன் ஆஃப் வார். அவர் யுத்தம் பண்ணக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். எலியா மினிஸ்ட்ரி அப்படித்தான் இருந்துச்சு. எலியா மினிஸ்ட்ரி, ஹல்லேலூயா, ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி. இப்போ எலியா ஜெபம் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி பலமாக இறங்குகிறது. அங்க இறங்குகிற பொழுது அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த காளைகள், வைக்கப்பட்டிருக்கிற விறகு, வைக்கப்பட்டிருக்கிற கல், மணல், தண்ணீர் அத்தனையும் பரிசுத்த ஆவியின் அக்கினி சுட்டி எரிந்தது என்று பார்க்கிறோம். தண்ணி எப்படி ஃபயரால சுட்டெரிக்கப்படும்? மிராக்கிள். கல்லு, அல்லேலூயா, நீங்க கல்லை வச்சு தான் என்ன பண்றீங்க? குக் பண்றீங்க. வெளியெல்லாம் பிரியாணி எல்லாம் பண்றதா இருந்தா என்ன வச்சு பண்றாங்க? அப்ப என்னைக்காவது அந்த கல் கரைஞ்சு போயிருக்குதா? ஆனா பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியில அந்த கல்லை கூட சுட்டெரிக்க வல்லமை பரிசுத்த ஆவியிடத்திலே உண்டு. ஹல்லேலூயா.
அந்த மணல் இருக்குது இல்லையா, அதுவும் எரிஞ்சு போயிருச்சு. அப்பா, ஆவியானுடைய அக்னி இந்த உலகத்தில் இருக்கிற அக்னியை காட்டிலும் பலமான ஒரு அக்னி. இது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கல்லுகளும், அசைக்க முடியாத எல்லா வல்லமைகளும், அசைக்க முடியாத வியாதிகளும், தீராத வியாதிகளும், தீராத போராட்டங்களும், இது முடியாது, இது நடக்காது, இது ஆகாது, இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு எதெல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை எல்லாம் முடித்து காட்டக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவியானிடத்திலே உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமாகும். எப்பேற்பட்ட கல்லு இருதயமாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கல்லான ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது, நமக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் அக்கினி நமக்கு பலமாய் தேவைப்படுகிறது. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று நம்ம பார்க்க போறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் எப்படி இந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு எப்படிப்பட்ட ஆயத்தம் நமக்கு தேவையா இருந்தது. 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றாரு, எலியா அங்க வராரு. ஏன்னா எங்க நடந்தது? மழை இல்லை. It's a background. Just I'll give you a brief background why this happened. There was no rain. The Israel people believed rain comes because of Ashtaroth and Baal. பாகாலையும் அஸ்தரோத்தையும் வணங்குறதுனால தான் மழை வரும் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேவனை நம்பி இருந்தார்கள். கர்த்தர் பார்த்தார், மழையை கொடுக்கிறது நான் தானே, நான் நிறுத்துவேன் என்றார். அல்லேலூயா. நிறுத்தினார் மழையை. 3 வருஷம் மழை இல்லை, பஞ்சம் தேசத்துல பெருகிருச்சு. அப்ப கர்த்தர் சொன்னார், எலைஜா, எலைஜா, now you go and stand, show yourself to the Ahab. I will give rain. That's all. அன்று சொன்னார். அந்த ராஜாவை பார்க்க போறான். ராஜாவை பார்க்க போகும்போது ராஜா சொல்றான், 17வது வசனம், 17-18, 18th chapter, 17 and 18. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணினவர் நீர் அல்லவா என்றான். What a wrong statement. Praise the Lord. யார் கலங்க பண்ணினது? அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் எதிர்த்து பண்ணினது யாரு? ஆகாபு, அவன் வைஃப் எசபேலும். இந்த ரெண்டும் சேர்த்து கூட்டி சேர்ந்து தேசத்தையே பாழாக்கிக்கிட்டு இருக்குது. The spirit of Jezebel. Spirit of Jezebel, not only, I am not talking about only ladies, even it can work through gents to control, to dominate, to control, to keep control on person. நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். யார் பண்ணது? நீ பாவம் செஞ்ச, சரியா ராபோஜனம் எடுக்க மாட்ட, சரியா தசம்பம் கொடுக்க மாட்ட, ஆண்டுக்கு கீழ்ப்படிய மாட்ட, வார்த்தைகள் எல்லாத்தையும் எப்படி எப்படின்னு பண்ணுவேன். இப்போ நீ நன்மை செய்கிறாளா? அப்போ சொன்னான், நீ தான் அந்த வேலை செஞ்ச. ஒரு ராஜா கிட்ட பேசணுன்னா அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதான் இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படிப்பட்டவர்கள் தேசத்தில் எழும்ப வேண்டும் என்று ஒரு பாரமுள்ள ஒரு ஜெபம் நம்ம செய்யணும்.
ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. மழை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னன்னா நம்பிட்டு இருந்தாங்கன்னா, ஒருவேளை பாகால் கடவுளா இருக்கலாமா, அஸ்தரோத்து கடவுளா இருக்கலாமா. ஏன்னா ஊரெல்லாம் அவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு விக்கிரகங்களாக நின்றுக்கிட்டு இருக்குது. ஒருவேளை இதான் இருக்கலாமா அப்படின்ற மனது ரெண்டாக மாறிச்சு. பாருங்க 22:21 சொல்லுது. அப்பொழுது எலியா சகல ஜனங்களுடைய அண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? How long you will go with a double mind? That means, I say, who are double mind people? If you don't pray regularly, if you don't read Bible regularly, if you don't come to church regularly, you have double mind. சும்மா பேருக்கு கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிறது கிடையாது. Do you have the personal communion with the Holy Spirit? தனிப்பட்ட முறையிலே தேவனோடு ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணி மனசை திறந்து ஜெபம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை மாசம் ஆச்சு. We keep name Christian name, but we don't pray. Simple prayer. Fast noodles, the 3 minutes noodles மாதிரி இன்னைக்கு prayer அப்படி போகுது. All these people 5 நிமிஷம் 10 நிமிஷம் 2 நிமிஷம் 4 வார்த்தை, இந்த 2 வார்த்தை இப்படியெல்லாம் வாசிக்கிறோம். எல்லாமே 2 மனது உடையவர்கள் தான். ஒரு நாள் குறைஞ்சது 3 மணி நேரமாவது நீ ஜெபத்திலே தரித்திருக்கணும். 3 மணி நேரமாவது ஜெபத்திலே தரித்திருக்கணும். வாரத்துக்கு 2 முறையாவது இரவு ஜெபம் பண்ணணும். வாரத்துக்கு 2 முறை நீ உபவாசம் பண்ணணும். அப்பதான் பரலோகம் உனக்கு வாசலே திறக்கும். இல்லைன்னா நீங்க 2 மனசுல இருக்கிற. அந்த 2 மனசு இருக்கிறதுனால தான் மழை வரல. Praise the Lord. இன்னொரு சீக்ரெட் சொல்றேன். எந்த மனுஷன் மாந்திரீகத்தினால கட்டப்பட்டு இருக்கிறானோ, மந்திர சக்தியினால கட்டப்பட்டு இருக்கிறானோ, you can understand, if you have double mind, not able to take decision, you are attacked by demon, attacked by witchcraft. எனக்கு யார் இருக்கிறாங்க, உனக்கு யாரும் தேவையில்லை, சாத்தானே போதும், அவனே ஒரு ஆள் உருவாக்குவான். அவனுடைய சத்துருவினுடைய ரகசியங்கள், அவனுடைய செயல்பாடுகள், எப்படி செயல்படுறான், எப்படி ஜனங்களுக்குள்ள கிரியை செய்கிறான், எப்படி மந்திரவாதியா மாறுறான், எப்படி மந்திரத்துக்குள்ள போறான், எப்படி பிசாசு மந்திரத்தின் கிரிகள் அட்டாக் ஆகுது, எனக்கு அந்த தெளிவோட நாம காணப்படணும். Fool says there is no God. ஜெபிக்கிறவன், வேதம் 10வது சங்கீதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் ஜெபிக்க மாட்டான். half an hour 50 minutes எல்லாம் ஜெபம் ஒன்னுத்துக்கும் உதவாது. ஒருவேளை இங்க எப்படி இன்ஸ்டன்ட் பிரேயர் பண்றவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு வார்னிங் கர்த்தர் கொடுக்கிறார். சேஞ்ச் பண்ணிக்கோ, நீ மாற்றணும். நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. ஒரு காலத்துல எல்லாம் குறைவா இருந்தது, ஜெபித்தோம், பணம் குறைஞ்சிச்சு, வேலை இல்லை, வருமானம் இல்லை, சாப்பாடு இல்லை, ரேஷன் இல்லை, கப்படா நை, எது இல்லை. We prayed, but God has given everything. Prayer is God. அந்த முன்பு இருந்த faith இல்லை, முன்பு இருந்த அந்த prayer life இல்லை, முன்பு இருந்த அந்த டெடிகேஷன் இல்லை, முன்பு இருந்த அந்த அர்ப்பணிப்பு இல்லை. இதுக்கு தான் கர்த்தர் மலையை நிறுத்தினார். மழை என்பது வரக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க
முடியும், அவர் தடுக்கவும் முடியும், உனக்கு கொடுக்காமல் இருக்க வைக்கவும் முடியும், அவரால் செய்ய முடியும். வான்னு கூப்பிட்டான். எப்படி? வா. அக்னியால பதில் கொடுக்கிற தேவனே, தேவனே அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று சொல்லி கூப்பிட்டான். நீ உன் கடவுளை கூப்பிடு, நான் ஏன் கடவுளை கூப்பிடுறேன். சுருக்கமா அவன் கூப்பிட்டான், அடிச்சுக்கிட்டான், மேலெல்லாம் போட்டான், தன் உடம்புல இருந்தெல்லாம் ரத்தம் வருது. கடைசியில் எலைஜா சொல்றாரு, ஒருவேளை உங்க கடவுள் பிரயாணமா போயிருப்பார். எலியா சகல ஜனங்களை நோக்கி, என்கிட்டே வாருங்கள், என்கிட்டே வாருங்கள். First you have to trust your leader. I know. நீங்க இந்த வாரம் நீங்க நம்பும்போது சாத்தான் கொண்டு வேற விதைச்சு, அல்லேலூயா, இவன் சரியில்லை, அந்த ஆள் சரியில்லை அப்படின்னு பேய் பதில் சொல்லும். அப்போ காதுள்ளவன் கேட்க கடவன். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். சரி, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது. 2 Chronicle chapter 20 verses 20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாலின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசுவாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இங்க ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. என்ன? கர்த்தர் என்ன சொன்னாரு? ஐ வில் ஃபைட் ஃபார் யூ அப்படின்னாரு. ஒரு பெரிய வாஸ்ட் ஆர்மி, 3 ஆர்மி வந்திருக்குது. எது? 3. அவர்கள் பாடி துதி செய்து தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும், அம்மோனைட், மோவாபியரையும், மோவாபைட், சேயீர் மலை தேசத்தார், சேயீர் மலை தேசத்தார் 3 கூட்டம், 3 கூட்டம் சேர்த்து வருதுப்பா. நீ இங்க வா கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் வாங்கினார். கூப்பிட்டு சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவை, கர்த்தராகிய தேவனை, அவர் தீர்க்கதரிசியை நம்பு, சித்தி பெறுவாய். சித்தி அப்படின்னா வாழ்க்கையில இம்ப்ரூவ் ஆவ, மேல வருவ அப்படின்னாரு. அப்படி ஒருவேளை அந்த யோசபாத்து மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா தயவு செய்து வராத. என்ன பண்ணாத? வராத. நீ நம்பிக்கை இல்லையா? அந்த ஊழியக்காரன் நம்பிக்கை இல்லையா? உனக்கு எங்க நம்பிக்கை அங்க போயிடு, வராத. ஏன் வர? உனக்கு தான் நம்பிக்கை இல்லைல்ல, ஏன் வர? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. நீ வீட்டுக்கு சும்மா வெறுங்கையா தான் போகணும். யாரை நம்பி அங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்தது கூப்பிட இல்லையா? வாப்பா, ஃபர்ஸ்ட் எங்கிட்ட வா. இவ்வளவு நாள் 3 வருஷம் ஒளிஞ்சுதான் இருந்தேன் உங்களுக்காக. இப்ப கர்த்தர் அனுப்பிச்சிருக்கிறாரு. நடந்தது பாருங்க. சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். ஹல்லேலூயா. என்ன பண்ண? he was rebuilding the broken altar. Hallelujah. You have to rebuild your broken altar. ஃபர்ஸ்ட் எல்லாம் உச்சமா ஜெபம் பண்ண முடியல. முட்டி போட்டு ஜெபம் பண்ணா பிசாசு சொல்றேன், ஏய் அன்னைக்கு ஜெபம் பண்ண அடிச்சனா, வீட்டுல எல்லாத்தையும் போட்டனா, இப்ப ஜெபிக்க வர்ற நீ அப்படிங்கிறான். ஆமால, அன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, எல்லாத்தையும் தருவீர், எல்லாத்தையும் கொடுப்பீர், எல்லாத்தையும் தருவீர். ஆமென், அல்லேலூயா, ஆமென். முடிஞ்சது. பயம். சாத்தான் பயப்படுத்துறான். ஏய் ரொம்ப ஜாஸ்தி ஜெபம் பண்ணாத, ஜாஸ்தி பைபிள் படிக்காத, ஜாஸ்தி பர்டிகுலர் அந்த ஆவிக்குரிய புக்கை படிச்சிடாத. யுத்தம் வரட்டும், தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. தகர்ந்து போன அந்த பலிபீடங்கள், உடைக்கப்பட்ட பலிபீடங்கள் அப்படின்னா
நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் broken, உடைக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் எதுவுமே சரியா போகல அப்படின்னா, வாழ்க்கை எதுவுமே சரியா போகலன்னா பலிபீடம் உடைஞ்சிருக்குது. உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் நாமம் உள்ள பேரை யார் கொடுத்தாரு? யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹalleluya. இப்ப யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் இல்ல, குறி சொல்லுதல் இல்ல. ஆமென், ஹalleluya. ஆனா எல்லா பிள்ளைகளிடத்திலும் ஒழுங்கா சமாதானமா இருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னு சொல்லி அவர் யாக்கோபு எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? யாக்கோபுகள் சமாதானமா எல்லாத்தையும் காப்பாத்தி கரை சேர்த்தி அப்புறமா இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆசீர்வாதம் வருவதற்காக எங்க போனாங்க? எகிப்துக்கு. அந்த 12 பேருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. 12 கோத்திரம். அந்த ஒரு கோத்திரத்துக்கும் ஒரு கல்லை எடுத்து வச்சு பலிபீடத்தை கட்டி 3 முறை 4 குடம் தண்ணியை ஊற்றி அதற்கு முன்னால சந்து சந்தாக காளைகளை வெட்டினாங்க. எப்படின்னா, சந்து சந்தஸா ஏன் வெட்டணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்படணும். அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையினால உடைஞ்சு இந்த அக்கிரமம், இந்த அசுத்தம், இந்த பாவம், இந்த வேசித்தனம், இந்த விபச்சாரம், கண்களின் நீச்ச, பண ஆசை, பொருளாசை, மண்ணாசை, கண்ணாசை, பொன்னாசை, எல்லா ஆசையத்தை எல்லாம் வெறுத்து தள்ளி அவர் பலிபீடத்துல அப்படியே சரணடையணும். அதுக்கு மேல 4 குடம் 3 டைம் ஊத்து. இப்ப வந்து ஜெபம் பண்றார். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படி தான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். எலியா ஜெபிக்கிறார். ஆமென். என்ன சொல்றாரு பாத்துங்க. இவன் காலையிலிருந்து நைட் வரைக்கும் கத்துனானுங்க, ஒன்னும் பதில் வரல. அப்பொழுது அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தைப்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடி திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் விரும்பும்படி அறியும்படி என்னை கேட்டலும் 20 செகண்ட் ஜெபம் அக்னி இறங்குச்சு. எவ்வளவு நேரம்? சரி, 1 நிமிஷம்னா வைங்களேன். ஒருவேளை அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எழுதும்போது சிலதெல்லாம் விட்டுருக்கலான்னு வை. 1 நிமிடம் ஜெபம். ஏன்னா 1 நிமிடம் ஜெபம் நீ பண்ணக்கூடாது. நீ 9 மணி நேரம் ஜெபம் பண்ணி 1 நிமிஷம் இங்க ஜெபிக்கணும். தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு இருக்கணும். லாசருவே வானா வந்துருவார். எப்படி? மிராக்கிள்கெல்லாம் எவ்வளவு நேரம்? நொடி போடுது. எப்படி? ஹீல். கேன்சர் கட்டி மறைஞ்சு போ, உடனே போதும். ஏன்னா அவங்க தேவனோட வச்சிருக்கிற அந்த ஐக்கியம், எலியா தேவனோட வச்சிருந்த ஐக்கியம் தான் அதுக்கு பதில் வந்துச்சு. நம்ம எல்லாரும் அப்படி ஜெபவாரிகளா மாறணும்னு கர்த்தர் விரும்புறார். உங்க ஜெபம் உடனே கேட்கப்படும். அக்னியால கர்த்தர் பதில் கொடுத்தார். அக்னி இறங்கினது, எல்லாவற்றையும் சுட்டெரித்தது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் வாக்குத்தத்தை கொடுத்தார். மாம்சமான யாவரும் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சீஷர்களை பார்த்து சொன்னார், பிதாவினுடைய வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்காய் காத்திருக்க மாட்டீர்களா? Where you have to wait in Jerusalem. அவங்க 2 காரியம் செஞ்சாங்க. They waited, they rectified. கர்த்தர் சொன்னார் காத்திருந்தாங்க. 12 பேர்ல ஒருத்தன் இல்லை. வாங்கப்பான்னு கூப்பிட்டாங்க. ஒரு மனப்பட்டாங்க. இந்த 2 வேலையை செஞ்சாங்க. பெந்தேகோஸ்தே நாளில் வல்லமை இறங்குச்சு, அபிஷேகம் இறங்குச்சு. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பவுல் ஒரு இடத்துக்கு போறாரு, எல்லாத்தையும் பார்க்கிறாரு. பரிசுத்த ஆவின் வரத்தை பெற்றீர்களா? இல்லை. ஆவி பரிசுத்த வரத்தை குறித்து எங்களுக்கு தெரியவே இல்லை. அப்புறம் பவுல் அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து கைகளை வைத்து ஜெபிக்கிற பொழுது பரிசுத்தான அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்.
ஒவ்வொரு தனித்தனியா ஒவ்வொருவருக்காக கர்த்தர் பேசுறார். நீ எவ்வளோ ஒரு அடிமட்ட தோல்வியில இன்னைக்கு விழுந்திருந்தாலும் சரி, பணக்காரியத்தில், ஹெல்த்தில், ஃபேமிலியில், எதில் நீ அடிமட்டத்தில் நீ விழுந்திருந்தாலும் சரி, உன்னை தூக்கி நிறுத்த வைக்கக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய அக்கினிக்கு உண்டு என்பதை மறந்து விடாத. ஏன் அநேகர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளவில்லைன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை வர வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொன்ன உடனே இம்மீடியட்டா மேல் வீட்டறைக்கு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எங்க போனாங்க? மேல் வீட்டறையில். அதனால தான் நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைக்கு எக்ஸாக்டா கீழ்ப்படியாமைனால தான் நீங்க தோல்வியில இருக்கிறீங்க. தவறான வழியிலையோ தப்பான வழியிலையோ திருடுறதுனால மோசம் பண்றதுனால நீ மேலே வர முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் கீழ்ப்படிந்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியினால ஒரு ஞானஸ்தானத்தை என்றைக்கு உன்மேல் இறங்குகிறதோ அன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். உன்னை தாழ்த்து, பாவ அறிக்கை செய், ஒப்புக்கொடு. எனக்கு இந்த பரிசுத்தாவின் அக்கினி வேணும் ஆண்டவரே சொல்லி ஒப்புக்கொடு. பரிசுத்தாவின் அக்கினி நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் உனக்குள்ள ரிவைவல், உனக்குள்ள எழுப்புதல். ஹல்லேலூயா. we are going to see the revival. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. முதலாவது பலிபீடத்தை, இடிக்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுவோமா? அந்த ஜெப வாழ்க்கை உனக்கு இல்லாம போயிடுச்சா? இடிக்கப்பட்ட பலிபீடம் எப்படி ஜெபிக்கும்? ஒப்பு கொடுத்து ஜெபணும். என்ன பாவத்தால் இடிக்கப்பட்டு இருக்கிறது? மனுஷனை நம்பினையா? உலகத்தை நம்பினையா? பணத்தை நம்பி போனையா? ஒப்புக்கொடு. அபிஷேகம் பணம் இல்லை. உள்ள வரும்போதே பணம் இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, அது இல்லை, அது இல்லை, ஃபீஸ் இல்லை, ரெண்ட் கட்டல, அப்படியே தான் வர. நீ ஆண்டவர் அபிஷேகம் இல்லைன்னு வரையா? எவ்வளவு சொல்லு, மண்டையில் அது ஏறவே ஏறாது. அபிஷேகம் வந்தா எல்லாம் பின்னால வந்துடும். அக்னி 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 அக்னி. ஜெபம் பண்ணாம இருந்தவர்கள் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. இரவு ஜெபம் பண்ணாம இருக்கிறவங்க மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆழமான ஒரு ஜெப ஜீவியத்தை விட்டதுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெப வாழ்க்கை இடிக்கப்பட்டு இருக்கிறதுனா எல்லாமே இடிக்கப்பட்டு தான் இருக்கும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. I want to pray more, Lord. If we are praying 2 hours, ask God, I want to pray 4 hours. நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்லுகிறவன் நான் 4 மணி நேரம் ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஜெபிக்கிறவன் நான் 2 மணி நேரம் ஜெபிக்கணும்னு ஒப்பு கொடுங்க. 3 மணி நேரம் ஜெபிக்கிறவன் 6 மணி நேரம் நான் ஜெபிக்கணும்னு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடு. ஜெபிக்கிறவன் தோல்வி அடைய மாட்டான். ஜெபத்திலே உறுதியாய் இருக்கிறவன் தான். ரீக மலகுடா ஹரியா தரமரகுடாபாரா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. Lord, build my prayer life. Build my prayer life. Unable to pray. Yes. Yes. இடிக்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்படுவதாக, சரிபடுத்துவதாக. Set right your life. Set right your life with the word of God. With God. Lord, I surrender myself. என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் பலிபீடத்தை இடிக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. நல்லா ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வல்லமையா எங்களை நடத்துவான்.
இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.